ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அமேசான்லேருந்து ஒரு பார்சல் நமக்காக அனுப்பி விட்டுருக்காங்க. யாராவது அனுப்புவாங்கன்னு ஒரு ஆசை தான், ஆனால் நமக்கு யாரும் அனுப்ப மாட்டாங்க. நானே ஆர்டர் போட்டது தான். ஆக்சுவலாக இது உள்ளே இருக்க பொருள் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி என்ன இருக்குது இதெல்லாம் பார்ப்போம் வாங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஆக்சுவலாக ஒரு சூப்பரான கவரில் போட்டு கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பிரிப்போமா? ஓ, இப்படி பிரிச்சா டீசெண்டாக இருக்காதோ? கண்ணாயிரம் அந்த வெப்பன் சரி. ஓகே, சிம்பிளாக ஒரு கட்டு, அவ்வளோதான். இது ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வரமாட்டேங்குது. எம்ஐயோட ரைட்டிங் பேட். இந்த பாக்ஸ் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டைலிஷ் பென்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவர் பண்ணி வச்சிருக்காங்களே. என்னங்க இது? வரும்போது எப்படி வருது? நார்மலாகிடுச்சு. 200 300 கூட இந்த பேடு கிடைக்கிது. ஆனால் நம்ம இந்த எம்ஐயில் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி போட்டால் கூட ஒன்றும் ஆகாதுன்னாங்க. தலைவர் திமிங்கலம் தானங்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைட்டிங் பேட் இருக்குல்ல, இது எதுக்காக வாங்கினா அப்படின்றத சொல்லிடுறேன். ஊரில் லட்சதீபம் போட்டிருந்தாங்க. லட்சதீபம் இங்கே நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆஞ்சநேயருக்கு ஸ்பெஷலாக ஒரு திருவிழா மாதிரி பண்ணுவாங்க இந்த சித்திரை மாதத்தில். அப்போ பாப்பாவை கூட்டின்னு போயிருந்தேன். இந்த பிங்க் கலரில் ஒரு ஸ்லேட் இருக்கும் தெரியுமா, எழுதிட்டு இப்படி கச்சக் கச்சக்குன்னு அழிப்பாங்க தெரியுமா. இந்த கஜக் வேணாம், அந்த ஸ்லேட்டு வேணும்னு சொல்லி பாப்பா ரொம்ப அடம் பிடிச்சான்னு சொல்லிட்டு ஒரு 150 ரூபாயில கொஞ்சம் பெரிய ஸ்லேட்டாக வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து 2 நாள்லேயே என்ன அவரும் பிசுங்கிறாரு, நீங்களும் பிசுங்கிறீங்க. சோலி முடிஞ்சது. என்னடா இப்படி வீணாயிடுச்சு அப்படின்னு யோசிச்சு சரி நெட்ல பார்க்கலான்னு பார்க்கக்குள்ளதான் எனக்கு இந்த ரைட்டிங் பேட் கிடைச்சது. இந்த ரைட்டிங் பேட் வந்து மற்ற பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 200 ரூபாய் 250 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நான் எதுக்காக எம்ஐ வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனோட குவாலிட்டி பேசிக்காக பார்த்தா பிளாஸ்டிக் தான். ஆனால் ஓரளவுக்கு ரக்கடான பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆனால் பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 8.5 இன்ச்சு கொண்டான ஒரு டிஸ்பிளே வருது. ஸ்டைலிஷ் பென்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு, கையில் பிடிக்கிறதுக்கு ஹேண்ட்லியாக இருக்கு. சரி, இந்த பெண்ணை வச்சு நம்ம மொபைலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் யூஸ் பண்ணி பார்த்தேன். மொபைலுக்கு யூஸ் ஆகலை. ஜஸ்ட் இது ஒரு பிளாஸ்டிக் குச்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த குச்சி தொலையாமல் இருக்கிறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. இதில் சொருவி இப்படி வச்சுக்கலாம். இந்த குச்சி இல்லாமல் இந்த பேடு வேஸ்ட் அப்படின்னு தான் நான் நினச்சேன், வாங்கக்குள்ள அப்படின்னு நினச்சேன். இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னா, நம்ம கையால் ஏதுனா கூட இதில் ஏத முடியுது, நகத்தாலைக்கு இருக்குன்னா கூட இதில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. அதனால இந்த குச்சி இல்லைனா கூட இந்த பேடு கண்டிப்பாக யூஸ் ஆகும். எல்லாமே டிஜிட்டலுக்கு மாறிட்டு இருக்கும்போது அந்த பிங்க் கலர் ஸ்லேட்டுக்கு பதிலாக இந்த ஸ்லேட்டு டிஜிட்டலில் மாற்றி விட்டுருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பட்டன் டைப்பில் பேட்டரி இருக்கும்ல, இந்த பேட்டரி போட்டதுனால தான் இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டரி போட்டு நம்ம இந்த பேடை 20,000 முறை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எம்ஐ பிராண்டோட கலர் இங்கே ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதாவது ஒன்று எழுதுவோம் அதில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம SatZ View சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி நம்ம ஏதோ ஒன்று எழுதிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் கீழே ஐயோ போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லாக் பட்டனை கொடுத்துட்டு நம்ம எழுதிட்டு இந்த பட்டனை அழுத்தணும் அப்படின்னா கூட அது டெலீட் ஆகலை. அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஏதோ ஒரு இடத்துல தப்பாக எழுதிட்டோம், அந்த இடத்த அழிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதால் அழிக்க முடியாது. இந்த ஒரு பட்டனை கொடுத்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிடும். நீங்கள் மறுபடியும் பஸ்லேருந்து எழுதணும். என்ன கொடுமை சரவணது. இந்த பெண்ணு வந்து நல்ல சென்சிட்டிவான பெண்ணு. இதை வச்சு நம்ம எழுதணும் அப்படின்னா நல்லா அழுத்தி எழுதணும்னு வச்சுக்கலாம். கோடு வந்து நல்லா டார்க்காக வருது. அதை விட லைட்டாக எழுதுனா லைட்டான கோடு. அதாவது நம்ம எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இதில் இது எழுதுது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பார்க்கறதுக்கு இவ்வளோ பிரைட்டாக இருக்குல்ல, எழுதுறதெல்லாம் லெட்டர்ஸ்லாம் இல்லை பிரைட்டாக இருக்குல்ல. ஆனால் நேரில் பார்க்கக்குள்ள அவ்வளோ பிரைட்டாக இல்லை. உண்மையாக சொல்ல போனால் கேமராவில் அந்த அளவுக்கு பிரைட்டாக தெரியுது. ஆனால் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது. பட் கேமராவில் பார்க்குற அளவுக்கு இதில் அந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இதனோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 வருது. ஆனால் லான்ச்சிங் ஆஃபரில் இது 600க்கு போட்டிருக்காங்க. இந்த பேடை லான்ச் பண்ணியே 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னமும் லான்ச்சிங் ஆஃபர் வச்சிருக்காங்க. ஏன்னா 600 ரூபாய்க்கு மேலே விற்றா இது யாரும் வாங்க மாட்டாங்கன்றது எம்ஐக்கே தெரியும். 600 ரூபாய் கொடுத்து இது வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆக போகிறது இல்லை. ஒருவேளை உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி திருவிழா கடையில் போய் ஒரு அந்த பிங்க் கலர் ஸ்லேட்டை வாங்கி வந்து கொடுத்தேன். 2 நாளில் போயிடுச்சு. அதனோட விலை வந்து 150 ரூபாய்க்கு வாங்கணும். 2 நாள் தான் அதனோட லைஃப் வீணாயிடுச்சு. அதுக்கு ஆல்டர்னேட்டாக டிஜிட்டலில் இது மாதிரி நிறைய பேட்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது. அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. 250 ரூபாயிலேருந்து இருக்குது. இது வாங்கின ரீசனே இதனோட குவாலிட்டிக்காகவும் இது கொஞ்சம் ரகடாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினா. ஏன்னா கீழே விழுந்தாலும் கொண்டாலும்
ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணே மிஸ் ஆனால் கூட வீட்டில் எழுதாத பேனாவோ இல்லை பென்சிலோ எடுத்து கொடுத்துருவோம் பாப்பா கிட்ட எழுது பாப்பான்னு, அதை வச்சு அவங்க அழகாக எழுதிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ இல்லையோ, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை வாங்கி கொடுங்க. 600 கொடுத்து இது வாங்கணுமா அப்படின்னு கூட அவசியம் இல்லை. ஒரு 200 250 கூட இருக்குது. அதை கூட உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.